மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம்னாக்கா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கல, வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்று பகல் மணி 11:07 மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த விளக்கங்கள் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். வாக்கிய கணிதப்படி தெய்வ கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, வாக்கிய கணிதப்படி தான் அந்த குரு பயிற்சி யாகங்கள்லாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ குரு பயிற்சியில் கலந்துக்கணும்னு சொல்லக்கூடிய நபர்கள் வருகின்ற 2026 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தகவல் சொல்கிறேன். இந்த குரு பயிற்சியானது வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி என்று திருக்கணிதப்படி மிதுன ராசி, உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த அமைப்புகள் ஓரளவுக்கு யோகம் தானா அப்படின்னாக்கா, இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு விளக்கம் மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. பயமுறுத்துறேன்னு நீங்கள் எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் இன்னும் ஒரு 2.5 வருட காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் உண்மை. ஒரு 2.5 வருட காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுறது தான் விசேஷத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த வருட கிரகங்கள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா 3 கிரகங்கள், ராகு, கேது, குரு பகவான், சனி பகவான், இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள் அப்படின்றதுங்க. இந்த வருட கிரகங்களையும் சப்போர்ட் ஒரு மனிதனுக்கு வலிமையாக இருந்துச்சுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருட கிரகங்களில் பார்த்தோம்னாக்கா ராகு பகவானும் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கார். 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்துருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து குரு 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அப்போ இந்த 3 கிரகங்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமற்ற பலன்களில் இருக்கிறத பார்க்க முடியுது. குரு பகவானும் வலிமை அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. சனி பகவான் சொல்லவே செலவில்லை. 7.5 சனினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ராகு கேதுனால அவ்வப்போது பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு கணவன் மனைவி உறவுகளில். அப்போ நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விதிகளை நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மட்டும் கிடையாது, 2028 சனி பயிற்சி முடியக்கூடிய காலகட்டம் வரலுமே பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லாமல் நியூட்ரலாக உங்களோட வாழ்க்கையை கொண்டுட்டு போக முடியும். அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த குரு பயிற்சியின் வாயிலாக 5ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்வது யோகம் தானா அப்படின்னாக்கா, 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம். அப்போ என்ன சுட்டி காட்டுது? 6ஆம் இடத்துக்கு போனால் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நோய் தொந்தரவுகள் வரப்போகுது, கடன் வரப்போகுது அப்படின்றது சுட்டி காட்டுதுங்க. அப்போ இதை யாரும் நம்மளால் தவிர்க்க முடியாது. அப்போ இதை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும், அதுதான் உண்மை. அப்போ சுபவிரயம்னா என்ன அப்படின்னாக்கா, வீடு மனை வாசல் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, இதெல்லாம் ஒரு சுபவிரயங்களாக இருக்கும். தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது எல்லாமே விசேஷங்க. அதனால் ஏதாவது இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னா யோசிக்காமல் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய தொடங்கிடுங்க. ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அதே வேளையில் இந்த சனி பகவான் குடும்பஸ்தானத்திலிருந்து வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுத்துட்ருக்கார். கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், சிந்தித்து செயல்படணும். தன்னோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவுகளை செய்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் கஷ்டங்கள் சந்திக்க மாட்டீங்கன்ற விதிங்க. இல்லையேல் கொஞ்சம் ஒரே செலவுகள்னால கஷ்டங்கள் சந்திக்கக்கூடிய விதிகள் உருவாகும். அப்போ இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கனால ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடன் வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது விசேஷமாக இருக்கும். இந்த ருணம், ரோக, சத்ரு, எதிரி, பகை, கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா இதுக்கான பரிகார ஸ்தலம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுங்க. வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் திருச்செந்தூர் ஏன்னா குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இடம் பூச நட்சத்திரத்தில் தான் உச்சம் பெறுகிறார். அப்போ பூச நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், செவ்வாயின் அம்சமானது திருச்செந்தூர் முருகப்பெருமான். இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்துட்டு வந்தால் நோய் சார்ந்த விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதிலேருந்து கொஞ்சம் மீண்டு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அளவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் செய்து கொள்வது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்ற விதிங்க. அதே போல் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் புனிதமடையும். இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நல்லதும் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க. தன்னோட 6ஆம் இடத்துலேருந்து இந்த குரு பகவானோட பார்வையானது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பட இருக்குங்க. அப்போ தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க, இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்க போகுதுங்க.
தொழில் நிரந்தரமான தொழிலே இல்லையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா கடந்த 2.5 வருஷ காலமாகவே, கடந்த 3 வருஷம்னே சொல்லிக்கலாம், கடந்த 3 வருஷ காலமாகவே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறீங்க. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா என்னோடய வாழ்க்கையை நடத்துவேன் அப்படின்ற மாதிரி எண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கனால உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான உத்தியோகம் அமைய போகுது. சொந்த தொழில் செய்துட்டு இருக்கீங்கனாக்கா அந்த சொந்த தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்த போகிறீங்க. அதனால் ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுதுங்க. தனியார் துறை வேலைவாய்ப்புகள் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை இல்லைன்னு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த நேர காலங்களில் உங்களுக்குன்ற அங்கீகாரம் கொடுத்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகுது. இப்போ 6ஆம் இடம் என்பது நீர் ராசி, 10ஆம் இடமும் நீர் ராசியாக இருக்கனால இந்த நேர காலங்களில் இந்த கும்பராசி என்பவர்கள் வாய்ப்பு கிடைச்சா ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்ன்றது விதிங்க. அப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். தொழில் வளர்ச்சி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மேலோங்க போகுது. வேலை இல்லைன்னு உங்களுக்கு காத்திருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான உத்தியோகம் கிடைக்க போகுது இந்த குரு பயிற்சியில். இதை நினச்சி மிகப்பெரிய ஒரு மன சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். வேலையே இல்லாமல் உட்காந்துருந்து கடந்த 3 வருஷ காலமாக ஏமாற்றத்தை சந்தித்தவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்து அதன் மூலிமா வருமானத்தை கொடுக்கறது எண்ணி உண்மையாலுமே நீங்கள் இந்த குரு பயிற்சியை வரவேற்கப்படணுன்றது தான் உண்மை. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே வேளையில் இந்த குரு பகவானோட பார்வை 12ஆம் இடத்துக்கு பட இருக்குங்க. 12ஆம் இடம் என்பது பஞ்சனை சுகம்னு சொல்லக்கூடிய இடங்க, அயல் நாடு அந்நிய தேசத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ கடந்த கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 3 வருஷ காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது. கணவன் மனைவிடைய கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளும் பிரச்சனைகளும் சந்திச்சுட்ருக்கின்ற விதிங்க. அப்போ பிரிந்த சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டங்கள், கணவன் மனைவி உறவுகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு வாய்ப்புகளை தரத்துக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி தரும். அதே வேளையில் குரு பகவானின் பார்வையானது குடும்பஸ்தானத்துக்கு பட இருக்குது. இப்போ வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள், வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும், சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த நேர காலகட்டம் தான். இப்போ வெகு நாட்களாகவே கடந்த 3 வருஷ காலமாக குடும்பத்தில் ஒரு நல்லதுவே நடக்கலை, இது நடக்குமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பேர் பெறுமா அப்படின்ற மாதிரி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க போகுதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம், கல்வின்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அப்போ கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வியில் உயர்வுக்கு வருவாங்க. திருமணமே நடக்கலையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்கள் நிரந்தரமான திருமண அமைப்புகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்குறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. உடலில் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்ற மாதிரி படுத்தா எழுந்திரிக்க முடியல, உட்காந்தா நடக்க முடியலன்ற மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு மனை வாசல் வாங்கலை, வீடு மனை வாசல் கட்டலை, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நிரந்தரமான ஒரு உத்தியோகமாக, நிரந்தரமான ஒரு வீடு வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டு. பழமையான வண்டி வாகனங்கள் விட்டுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டுன்றீங்க. திருமணமாகாத நபர்களும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் கண்டிப்பாக திருமணம், குழந்தை பேர் அமைப்புகள் பெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. வேலை இல்லைன்னு சொல்ல நபர்கள் நிரந்தரமான உத்தியோக அமைப்புகள் பெறப்போகுதுங்க. அப்போ ஆன்மீக சிந்தனையில் இந்த நேரத்தில் தெய்வம் இருக்குன்றதை உணரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால தான் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு சொல்லியிருக்கேன். கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கல்வி வளர்ச்சி மேலோங்கும். படிப்புக்காக வெளியூர், வெளிமாநில தொடர்புகள் பெற்று வெளிநாடு தொடர்பு பெற்று படிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். படிப்பில் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். சார் கடன் பெரிய லெவலில் பாதி இருக்கே சார், இந்த கடன்லாம் அடைஞ்சிருமான்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக கடன் உங்களுக்கு அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிப்படியாக உங்களுக்கு அடைஞ்சிரும், கவலையப்பட வேண்டாம். இதுக்கு பிறகு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடைய போதுங்க. வேலையே இல்லைன்னா தான் வருமானம் இல்லை. அப்போ வேலை வந்துருச்சு, தொழிலில் வந்துருச்சு அப்படின்னா வருமானம் உண்டு. அதன் மூலிமா கடன் அடைச்சிட முடியும், கவலைப்படாதீங்க. அதனால் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு முயற்சியின் விளைவாக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்குது. இதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமையாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வந்தால் விட்டு விலகி வந்துடுங்க. யாருக்கிட்டையும் விதண்டாவாத கருத்துக்கள் ஏற்படுத்த வேண்டாம். எல்லாத்துலேயும் நயந்து போக கற்றுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடியது. இந்த குரு பயிற்சி உங்களோட தெளிவான சிந்தையினால் வளர்ச்சியாக மாற்றிக்கிறது உங்களோட அறிவின் திறமைன்றீங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.